செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகங்கை யூனியன் அலுவலகத்தில் பெண் உதவி பொறியாளரை இரும்பு நாற்காலியால் தாக்க முயன்ற டிஎம்கே நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். முழு விவரங்களோடு செய்தியாளர் ஃபருக் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஃபருக், முழு விவரம். வணக்கம் கனிமொழி. சிவகங்கை யூனியன் அலுவலகத்தில் உதவி பொறியாளராக பணி செய்து வருபவர் கிருஷ்ணகுமாரி. இவரிடத்துல கடந்த வெள்ளிக்கிழமை அன்று திமுகவினுடைய ஒன்றிய துணை செயலாளராக இருக்கக்கூடியவரும் ஒப்பந்தக்காரருமான சித்தலூர் முருகன் என்பவர் ஒப்பந்த பணிகளுக்காக ஒரு பில் தொகையை பெறுவதற்காக அவரிடத்திலே சென்ற போது இருவருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த போது கிருஷ்ணகுமாரி தன்னை தரக்குறைவாக பேசியதாக முருகன் மீண்டும் அவரை தரக்குறைவாக பேசி இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் சித்தலூர் முருகன் என்பவர் அந்த உதவி பொறியாளருக்கு முன்னால் இருந்த இரும்பு நாற்காலியை எடுத்து அவரை தாக்க முற்பட்டார். இந்த சம்பவத்தினை சக அரசு ஊழியர் ஒருவர் தனது மொபைல் போனில் வீடியோ காட்சியாக பதிவிட்டது அரசு ஊழியர் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மற்ற அரசு ஊழியர்கள் சம்பவத்தை கண்டித்து அரசு பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு அலுவலரை தாக்க முயன்ற சம்பவத்தில் திமுக பிரமுகரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து சிவகங்கை நகர் காவல்துறையினர் சித்தலூர் முருகன் மீது பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்தது. வழக்கு பதிவு செய்து அறிந்த முருகன் தலைமறைவாகிவிட்டார். சிவகங்கை நகர் காவல் ஆய்வாளர் தலைமையிலும் சிவகங்கை சார்பு காவல் ஆய்வாளர் ஹரி தலைமையிலான படையினர் அவர் தீவிரமாக தேடி வந்த நிலையில் கேரள மாநிலத்தில் பாலக்காடு பகுதியில் ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருப்பதாக தகவலை தொடர்ந்து அவரை காவல்துறையினர் கைது செய்து சிவகங்கைக்கு அழைத்து வந்திருக்கின்றார்கள். பெண் பொறியாளரை தாக்க முற்பட்ட போது திமுக பிரமுகர் கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனிமொழி, தகவல்களுக்கு நன்றி ஃபரூக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.